தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவில் இணைகிறார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் திமுகவில் இணைகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவர் அதிமுகவில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தவர். எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜானகி அம்மாள் அணியில் செயல்பட்டார். ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டார். அதிமுக ஒருங்கிணைந்த பிறகு ஜெயலலிதா தலைமையை ஏற்றார். இவர் செல்வி ஜெயலலிதாவால் 3 முறை முதலமைச்சர் பதவி வகித்தவர். தற்பொழுது அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். தொண்டர்கள் இல்லாத ஒரு தலைவராக உள்ளார். அவரிடம் இருந்த சொற்பமான தொண்டர்களும் மாற்றுக் கட்சியில் போய் இணைந்து விட்டார்கள். ஓ பன்னீர்செல்வம் எப்பொழுதும் தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அவர் ஒரு பதவி வெறி பிடித்தவர் என்று அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அதிமுகவினர் கூறுவது உண்டு. பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று சொல்வார்கள். அதைத்தான் இப்பொழுது ஓ பன்னீர்செல்வம் செய்கிறார். தனக்கு பதவி வேண்டும் என்பதற்காக தன்னை வளர்த்து ஆளாக்கிய அதிமுகவை தூக்கி எறிந்து விட்டார். தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஜெயலலிதாவை தூக்கி எறிந்துவிட்டு அவர் திமுகவில் இணைய உள்ளார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அவரை வளர்த்து ஆளாக்கிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அவரது சிலைக்கு வழக்கம் போல வருடந்தோறும் மாலை அணிவிப்பார். இன்று மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சியை ரத்து செய்துள்ளார். இதற்கு காரணம் அவர் திமுகவில் இணையப் போவதாக செய்திகள் வருகின்றன. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைகிறார். திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுமா என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.